ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து இன்கம் டேக்ஸ் பே பண்ணுவாங்க தெரியுமா, அவங்களுக்கான ஒரு முக்கியமான அப்டேட் தான். இப்போ வந்து நீங்கள் இன்கம் டேக்ஸ் பே பண்ணி, அதாவது வந்து வருமான வரி கணக்கை வந்து நீங்கள் தாக்கல் செய்யலை, அதுக்கு வந்து 31ஆம் தேதியோட இயர் எண்டு முடியுது, மார்ச் 31. ஜூலை 31க்குள்ளக்க தாக்கல் செய்கிறவங்க தாக்கல் செய்யணும், ரிட்டர்ன் செய்கிறவங்க ரிட்டர்ன் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு இது உண்டு. அந்த டேட்டுக்குள்ளக்க நீங்கள் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத தான் வந்து முழு வீடியோவாக இதில் பார்க்க போகிறோம். ஸோ அது வரைக்கும் நம்ம வீடியோவில் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம போடுற யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ் உடனே வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து வருமான வரி கணக்கு தாக்கல் செய்யும் போது காலக்கெடுவை மிஸ் பண்ணிட்டீங்களா, இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது வந்து 2023-24, அதாவது கடந்த வருடத்துக்கு வந்து நம்ம வந்து ஜூலை 31 வரை டைம். ஸோ அதாவது இந்த மார்ச் 31 வரை முடிஞ்சிருக்குல்ல, அந்த இயருக்கு வந்து ஜூலை 31க்குள்ள வந்து நீங்கள் வந்து உங்களுடைய வருமான வரி காலக்கெடு அவகாசம் இருக்கு. அதையும் அதாவது ஆக்சுவலாக வந்து டிசம்பர் 31 வரை தாமதமாக தாக்கல் செய்யலாம். ஐடிஆர் ரிட்டர்ன் செய்யறவங்க இருந்தால் ஜூலை 31க்குள்ள ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ஓகேயா? அப்படி இல்லை, அதாவது வந்து டிசம்பர் 31 வரை தாமதமாக தாக்கல் செய்யலாம். வருமான வரி ரிட்டர்ன், அதாவது ஐடிஆர் தாக்கல் செய்வதற்கான காலக்கெடு ஒவ்வொரு தனிநபர் மற்றும் வணிகங்களில் ஈடுபடுவதை மனதில் செய்ய வேண்டியது முக்கியமான விஷயம். ஜூலை 31க்குள்ள நீங்க ஐடிஆர் ரிட்டர்ன் பண்ணலாம். அப்படி ரிட்டர்ன் ஃபைல் பண்றது பட்சத்தில் வந்து உங்களுக்கு வந்து டாக்ஸுக்கு, அதாவது வந்து ஏதாவது பெனால்ட்டி போட்டு நீங்க ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் காலதாமதமாக பண்றதுக்கு. அதுக்கப்புறம் வந்து வருமான வரித்துறையில் ஐடிஆரை தாக்கல் செய்யும் போது சட்டப்பூர்வமான கடமை மட்டும் அல்லாது மிகவும் பொறுப்பான நடைமுறையும் கூட. வருமான வரி செலுத்துவோருக்கு இந்த விஷயம் தெரிந்து இருக்கும். சிலர் தங்கள் வாழ்க்கையில் பிஸியாகும் போது சில சமயங்களில் இந்த காலக்கெடு மிஸ் ஆகலாம். அவ்வாறு ஐடிஆர் தாக்கல் செய்யும் தேதி தவறினால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காலக்கெடு தவறினால் ஏற்படும் விலை. இந்தியாவில் உள்ள அனைவரும் ஐடிஆர் தாக்கல் செய்வது மிகவும் அவசியம். அதனை காலக்கெடு கெடுக்குள் செலுத்தாமல் தவறிவிட்டால் பல்வேறு அபராதங்கள் மற்றும் வட்டியுடன் சேர்த்து கட்ட வேண்டியிருக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ வட்டி போடுவாங்க, இல்லைன்னா அபதாரம் போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அபதாரம். உதாரணமாக உங்கள் ஆண்டு வருமானம் 5 லட்சத்துக்கு மேலே இருந்தது அப்படின்னா நீங்க வந்து ரூபாய் 5000 வரை பெனால்ட்டியாக விதிக்கப்படலாம். இது ரூபாய் 10,000 வரையும் உயரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் காலக்கெடுவை மீறி வரி செலுத்துவோர் செக்ஷன் 234, அதாவது வந்து 234A படி மாதத்திற்கு 1% வட்டி செலுத்த வேண்டும். இந்த வட்டி விகிதம் வருமான வரித்துறை கூறிய காலக்கெடு முடிந்த பிறகே தொடங்குகிறது. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து மேலும் நீண்ட தாமதமாக வரி செலுத்தினால் அதிக வட்டியுடன் சேர்த்து கட்ட வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து மீண்டும் காலக்கெடு வந்து தவறுனது அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து வட்டி வந்து கூடலாம், அதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ காலதாமதமாக கட்டுறீங்களோ அதுக்கப்புறம் வந்து தான் உங்களுக்கு வந்து அதுக்கு தேவையான அமௌண்ட் வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எவ்வளோ லேட்டாக போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் பெனால்ட்டி விழும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 27(1)H கீழ் அபதாரம், அதாவது வந்து பிரிவு வந்து 234E கீழ் தாமதமாக குறிப்பிட்ட தேதிக்குள் டிசிஎஸ் அல்லது டிடிஎஸ், அதாவது வந்து டிடிஎஸ் ஆனுவல் இன்கம், அதை பொறுத்து வந்து உங்களுக்கு வந்து இன்கம் டேக்ஸில் இருக்கும். அது ஃபைல் செய்ய முடியாத நபர்கள் 10,000 முதல் 1,00,000 ரூபாய் வரை அபதாரம் செலுத்த வேண்டியிருக்கும். பிரிவு 234E கீழ் டிடிஎஸ் டிசிஎஸ் செலுத்தப்படும் வரை அபதார தினமாக 200 ரூபாய் செலுத்த வேண்டும். நீங்கள் அது என்னைக்கு செலுத்துறீங்களோ அதுக்கு வர ரூபாய் அபதாரம் வந்து 200 செலுத்தலாம் சொல்லியிருக்காங்க. மேலும் சிறை தண்டனையும் வழங்கப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடந்த மாதம் வருமான வரி தாக்கல் செய்யாத பெண் ஒருவருக்கு 6 மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. லாஸ்ட் மந்த் வந்து 6 மாதம் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு பெண்ணுக்கு. அதுக்கப்புறம் வந்து தெரிந்தே வருமான வரி செலுத்தாமல் இருக்கும் நபர்களுக்கு கடும் தண்டனை ஏற்படும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து தெரிந்தே வந்து வருமான வரி செலுத்தாமல் இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து இன்னொரு வந்து நீங்கள் வருமான வரி தாக்கல் செய்கிறது வந்து
டிலே பண்ணீங்க அப்படின்னா வந்து டிலே பண்ணுற ஒவ்வொரு நாளுக்கும் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து என்னைக்கு வரை நீங்கள் பே பண்ணுறீங்களோ அன்னைக்கு வரை வந்து உங்களுக்கு கடுமையான தண்டனை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தெரிஞ்சே வந்து இந்த தப்பை பண்ணலாம் அப்படின்னு இருக்காங்க. எனவே காலக்கெடுவை தவறவிட்டால் ITR ஃபைல் செய்யும் போது பல விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்பதை தெரிந்து கொள்வது அவசியம். ஸோ எல்லாருமே வந்து அவங்கவுங்க டேட்டை வந்து கண்டிப்பாக மனசில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து வருமான வரி செலுத்துவோர் பின்பற்ற வேண்டியவை. வருமான வரித்துறை சார்பான விஷயங்களை சட்டப்பூர்வமாக இணையதளம் வாயிலாக அவ்வப்போது அப்டேட் செய்து கொண்டு இருக்க வேண்டும். அதாவது வந்து எல்லா சோசியல் மீடியாலையும் சரி எல்லா இதுலேயுமே நீங்கள் வந்து வருமான வரி செலுத்துறதுக்காக வந்து உங்களுக்கு வந்து எவ்வளவு என்னன்னு எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதை வந்து கரெக்டாக அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் வந்து அதை வந்து நியூஸை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. ஏதாவது ஒரு சின்ன சேஞ்சஸ் இருந்தாலுமே நீங்கள் அதை கவனிக்காமல் விட்டீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பெனால்ட்டி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி லாஸ்ட் இயரை விட இந்த இயரும் வந்து எந்த இதுக்கு வந்து எவ்வளோ டேக்ஸ் பிடிச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து நியூ டேக்ஸ் ரெசியூமா, ஓல்டு டேக்ஸ் ரெசியூமா, நியூக்கு கீழே என்னென்ன செக்ஷன் வருது, ஓல்டுக்கு கீழே என்னென்ன செக்ஷன் வருது, இதெல்லாமே வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஒவ்வொருத்தரும் வந்து வருமான வரி செலுத்துகிற ஒவ்வொருத்தருக்குமே இந்த மாதிரியான அப்டேட் வந்து இருக்கிறது ரொம்பவே மஸ்ட்டு. அப்படி இல்லை எனக்கு வந்து ரொம்ப டவுட்டாக இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஒரு நல்ல ஆடிட்டரை வந்து கன்சல்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஸோ தெரியாமல் வந்து நீங்கள் எதுலேயும் வந்து போய் சிக்கிக்காதீங்க. இதுதான் வந்து என்னுடைய அட்வைஸ். ஓகே, வருமான வரித்துறை உடனே தங்களின் ஆலோசகரை அணுகி ஆலோசனை பெறலாம். அதான் வந்து வருமான வரி பே பண்ணுறதுக்கு வந்து அவங்கவுங்க ஆடிட்டரை வந்து நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி பல நெறிமுறைகளை வந்து பின்பற்றுறதுனால நம்ம வந்து அபதாரம்ல இருந்து விடுபடாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து அவங்க ப்ரூஃப், அதாவது வந்து 2023-24 ப்ரூஃபை வந்து நீங்கள் வந்து அந்த இயர் எண்டில் வந்து கண்டிப்பாக சப்மிட் பண்ணணும். ப்ரூஃப் சப்மிட் பண்ண முடியாத பட்சத்தில் வந்து கண்டிப்பாக வந்து அதுக்கான கொஷின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. நீங்கள் வந்து உங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட், அதாவது உங்களுடைய ஆஃபீஸ் வெப்சைட்லேயே பேரோல் டிபார்ட்மெண்ட்லேருந்தே உங்களுக்கு வந்து ப்ரூஃப் சப்மிஷனுக்கான டேட்டு, மெயிலு இந்த மாதிரிலாம் வந்து நிறைய அப்டேட்ஸ்லாம் வரும். ஸோ நீங்கள் வந்து அதை இக்னோர் பண்ணாதீங்க. இதுதானே பேரோல் டிபார்ட்மெண்ட்லேருந்து வர்ற மெயில்ஸை எதுவுமே நீங்கள் வந்து இக்னோர் பண்ணாதீங்க. இக்னோர் பண்ணால் கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய விளைவுகள் வந்து கண்டிப்பாக ஏற்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்கம் டேக்ஸ் சம்மந்தமாக ஏதாவது ஒரு டவுட் இருந்தது அப்படின்னா வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை பற்றின வீடியோவை வந்து போடுறதுக்கு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே வந்து நியூ டேக்ஸ் ரெசியூம், ஓல்டு டேக்ஸ் ரெசியூம், என்ன டேக்ஸ் ரெசியூம் செலக்ட் பண்ணுற மைண்டில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அதுக்கான ரெசியூம் வந்து செலக்ட் பண்ணுங்கள். இல்லைனா வந்து டிஃபால்ட்டாகவே நியூ டேக்ஸ் ரெசியூம் வந்துடும். ஸோ ஆனுவல் இன்கம் வந்து 2 lakhsக்கு மேலே, ஆனுவல் டிடக்ஷன்ஸில் வந்து நீங்கள் 2 lakhsக்கு மேலே சேவிங்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஓல்டு டேக்ஸ் ரெசியூம் செலக்ட் பண்ணலாம். அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. பை.